வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸுக்கான ஜிடிஎஸுக்கான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 3167 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சா? தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. தென் அது வந்து உண்மையா? ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டது வந்து உண்மையா? அது மட்டும் இல்லாமல் சற்று முன் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ் ஆன்லைனுக்கான அஃபிஷியல் போர்ட்டல் இதுதான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இது வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணாமல் தான் வந்து இருக்காங்க. தென் ஜிடிஎஸ் ஆஃப்லைன்லேயே ஆகட்டும் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைன் இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இது வரைக்கும் வந்து வரல. மார்னிங்கில் இருந்தே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. இந்த நிலையில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மார்ச் 3ஆம் தேதி வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுறதா வந்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் அகைன் மறுபடியும் வந்து மார்ச் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் மார்ச் 6ஆம் தேதி வந்து ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க மறுபடியும் சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்க்குலர்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிறதா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளியிடுறதா மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர அதுக்கப்புறம் எந்த ஒரு அஃபிஷியல் அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து எதுவுமே வந்து அஃபிஷியலாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை. இதில் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஹெல்ப்லைன் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் வந்து இன்றைக்கி ஃபோன் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னது என்ன பதில் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதற்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்டுட்ருக்கீங்க, இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்களாமா, ஸோ ஒரு சிலருக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்காமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து எஸ்எம்எஸ் வந்து யாருக்குமே இன்னும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்குமே வந்து ரிலீஸ் பண்ணலை, சரிங்களா? ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்குமே வந்து மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து வரல. ஸோ அது வந்து ஃபேக்கான நியூஸ் தான். தென் இது பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சேனல்ஸில் வந்து சொல்கிறாங்க ப்ரோ அது வந்து உண்மையா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. தென் இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்லி அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தென் இதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே வந்து வரலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னாலும் உங்களுக்கு மெசேஜ் ஃபஸ்ட்டு வரும். தென் அதுக்கப்புறம் 1 ஹவரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 ஹவரில் அவங்க வந்து இங்கே வந்து பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதிலே வந்து உங்களுடைய நேம் வந்துடும். அதையும் வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். தென் மெசேஜ் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வரும். ஸோ சரிங்களா? ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து எஸ்எம்எஸ் வரும். தென் 1 ஹவரில் பார்த்திங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் இந்த வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பும் வந்து அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து வரலை. தென் இதில் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இவங்க வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து அவங்க வெப்சைட்டில் மட்டும் தான் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ அப்டேட். இது மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.